विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा राधे श्याम 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 बोल वृंदावन बिहारी लाल की जय राधा रानी की राधा कृष्ण कुंज विहारी लाल की मुकुलायमान नयनाम्बुजं विभोग मुकुलायमान नयनाम्बुजं विभोग मुरली निनाद मकरंद निर्भरं मुकुलायमान नयनाम्बुजं विभोग मुरली निनाद मकरंद निर्भरं मुकुरायमान मृदुगंडमंडलं मुकुरायमान मृदुगंडमंडलं मुखपङ्कजं मनसि मे विजृम्भताम् मुखपङ्कजं मनसि मे विजृम्भताम् मयि प्रसादं मधुरैः मयि प्रसादं मधुरैः कटाक्षैः मधुरैः कटाक्षैः वंशी निनादानुचरैः विधेहि
त्वयि प्रसन्ने त्वयि प्रसन्ने किमिगापरैर्नः त्वयि अप्रसन्ने किमिगापरैः नः मन्दारमूले मदनाभिरामं बिम्बाधरापूरित वेणुनादं गोप गोपी जनमध्य संस्थं गोपं भजे गोकुलपूर्णचन्द्रम् अंगुल्यग्रैः अरुणकिरणैः अंगुल्यग्रैः अरुणकिरणैः मुक्त समृद्धरन्ध्रम् वारं वारं वदनमरुता वेणुम् अपूरयन्तम् वारं वारं वदनमरुता वेणुमापूरयन्तं व्यत्यस्ताङ्घ्रिं विकच विकच कमलच्छाय विकच कमलच्छाय विस्तारनेत्रम् वन्दे बृन्दावनसुचरितं नन्दगोपाल अधरे विनिवेश्य वंशनाळं विवराण्यस्य सलीलम् अङ्गुलीभिः मुहुः अन्तरयन् मुहुः विवृण्वन् मधुरं गायति मधुरं गायति माधवः वनान्ते गायति वनमाली गायति वनमाली मधुरं गायति मधुरं गायति वनमाली मधुरं गायति वनमाली पुष्पसुगन्ध सुमलय समीर सुगंध मुनिगण सेवित यमुना तीरे मुनिगण सेवित यमुना मुनिगण सेवित यमुना तीरे गायति वनमाली मधुरं गायति पूजित शुक पिक खगमुख कुंज पूजित कुटिलालक बहु नीरद पुंज कुटिलालक बहु गायति वनमाली मधुरं गायति वनमाली तुलसीदाम विभूषित
सद्गुण शौरी जनक भव स्तुत सद्गुण शौरी गायती वनमाली मधुरम गायती वनमाली परमहंस कृत्यो सबकारी परमहंस हृदयोत्सवकारी परमहंस कृत्योत्सवकारी परमहंस हृदयोत्सवकारी परिपूरित मुरलीरवधारी परिपूरित मुरलीरवधारी परिपूरित मुरलीरवधारी परिपूरित मुरलीरवधारी गायती वनमाली मधुरं गायती वनमाली वनमाली वृंदावन विहारी लाल की पिनपयोदर भार भरेण हरिं परिरव्य सरागम् पयोदर बार भरे हरि परिरव्य सरागम् गोपवधूः अनुगायति काचित् गोपवधूः अनुगायति काचित् उदञ्चित पञ्चम रागं राधे रञ्जित पञ्चमरागो राधे हरिः मुग्धवधू निकले இந்த கீத கோவிந்தம் ஜெயதேவ சுவாமிகள் 3 பாத்திரத்தை வச்சுட்டு உயர்ந்த ஒரு காவியத்தை பண்ணியிருக்கார். 3 பேர் தான் இதில் கலந்துக்கிறார். ஒன்றும் கிருஷ்ணன், அடுத்தது ராதை, சகி தோழி. இந்த 3 பேரை வச்சுட்டே ஒரு பெரிய மகாகாவியத்தை பண்றார் ஜெயதேவ சுவாமிகள். இந்த காவியத்தை பல கோணங்களில் மகாத்மாக்கள்லாம் இதை பார்த்துருக்கா. பார்க்குறதையே பச்சை கண்ணாடியை போட்டுன்னு பார்த்தா உலகம் பச்சையாக தெரியும், நீல கண்ணாடியை போட்டுன்னு பார்த்தா நீலமாக தெரியும், சிகப்பு கண்ணாடியை போட்டுன்னு பார்த்தா சிகப்பாக தெரியும். சில மகாத்மாக்கள் ஜீவ பிரம்ம ஐக்கியங்கிற கண்ணாடியை போட்டுன்னு பார்க்கறாத, பரம வேதாந்தமாக பார்க்குறா. சில பாகவதால் சில பாகவதோத்தமர்கள் அனிர்வச்சனீயம் பிரேமஸ்வரூபம்னு நாரத பக்தி சூத்திரத்தில் நாரதரை சொல்றாரு. அந்த பிரேமையை காண்பிக்க வந்த கிரந்தம்னு பக்தியோட பார்க்குற, பக்திங்கிற கண்ணாடியோட பார்க்குற. இன்னும் சாமான்யமாக சமஸ்கிருத ஞானம் இருந்து இந்த ரசத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவர் மதுர கோமள காந்த பதாவளியும் அதனுடைய அமைப்பு வித்வான்கள் அப்படி பார்க்கிறார். நீ எப்படி வேணான்னு பார்த்துக்கோ, ஆனால் கேளுன்னார் ஜெயதேவர். நீ எப்படி வேணான்னு பார்த்துக்கோ. யதிஹரி ஸ்மரணே சரசம் மனகா உனக்கு பகவானுடைய சரணாரவிந்தத்தில் அனவரதமும் மனசு லயிக்கணுங்கிற ஆசை இருந்ததுன்னா அஷ்டபதியை கேளு. இல்லை ஸ்ருங்கார ரசம்தான் பிடிக்கும் அப்படின்னு நீ நினைச்சியா, யதி விலாச கலாசு குதூகலம் நீ ஸ்ருங்காரத்தை பாரு. இல்லை கிரந்தத்தினுடைய அமைப்பு உனக்கு பிடிச்சிருக்கு,
சப்த பிரயோகங்கள், எதுகை மோனை, ஆச்சரியமான பிராச்சீனமான சமஸ்கிருத பதங்கள், இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குன்னா ரொம்ப இனிமையான மதுரமான அழகான பதப்பிரயோகங்கள், மதுர கோமள காந்த பதாவளியும், அந்த அமைப்பு அவ்வளவு அழகான அமைப்பு அஷ்டபதிகள். நீ இந்த மூணுல எந்த எண்ணத்தில் வேணான்னு நீ இத கீத கோவிந்தத்தை பாரு. ஸ்ருணு ததா ஜெயதேவ சரஸ்வதி. இந்த அஷ்டபதியை நீ எந்த விதத்தில் வேணான்னு கேளு அப்படிங்கிறார். ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படின்னு பார்த்தவா உண்டு. ராதேங்கிறது ஜீவாத்மா, கிருஷ்ணன் பரமாத்மா. அந்த தோழி ஆச்சாரியன், குரு. குரு வேற, ஆச்சாரியன் வேற. குருங்கிறவன் என்ன, ஞானோபதேசம் பண்றவன் மாத்திரம்தான் குரு. ஞானாஞ்சன சலாக்யம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுருண்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணி ஞானத்தை உணரும்படியுமா பண்றானே அவன் தான் குருன்னு பேரு. ஆச்சாரியன்கிறவன் யாருன்னு, ஆஜுனோதி சாஸ்திராணி, சாஸ்திரங்கள் எல்லாம் தான் அனுஷ்டானத்தில் வச்சுண்டி பிறருக்கு உபதேசம் பண்ணி நல்ல மார்க்கத்தில் நம்மளை அழிச்சுன்னு போயிட்டு இருக்கானே அவனுக்கு ஆச்சாரியன்னு பேரு. இந்த ஜீவாத்மா ராதாதேவி, பரமாத்மா கிருஷ்ணன், இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய, காரணபூதமாக இருக்கக்கூடிய குரு தோழி அப்படின்னு ஒரு கண்ணாடி. இன்னொரு திருஷ்டி என்ன அப்படின்னா, ராத நம்மள மாதிரி ஒரு ஜீவன், கிருஷ்ணன் பரமாத்மா நம்மள மாதிரி ஒரு பக்த, கிருஷ்ணன் பரமாத்மா. சாதாரண ஜீவனை பரமாத்மாவினுடைய பரம கிருபைக்கு பாத்திரமாக முடியுமாக பண்ணக்கூடிய ஆச்சாரியன் தோழி. இதுல பூர்ண பக்தி சாஸ்திரமும் இருக்கு, பூர்ண ஞான சாஸ்திரமும் இருக்கு. அஷ்டபதியில 11வது அஷ்டபதியில விகலித வசனம் பரிகிருத ரசனம் கடஜ ஜகனம் அபிதானம், இதெல்லாம் ஞானசாஸ்திரம். ஞானசாஸ்திரம் இதெல்லாம். ஞானோபதேசம் பண்ணக்கூடிய குரு என்னெல்லாம் பண்ணுவாரோ அது இது. விகலித வசனம், பரிகிருத ரசனம். பக்தினா என்னன்னே தெரியாம இருக்கிற ஜீவனை முதல்ல சத்சங்கத்துக்கு அழிச்சுன்னு வர்றார் குரு, அந்த ஆச்சார். சாதுக்கள் சத்சங்கத்துக்கு அழிச்சுன்னு வர்றார். வரும்பொழுதே கண்டிஷன்லாம் போடுறாரு, இப்படிலாம் எனக்கு கீழெல்லாம் உட்கார முடியாது, ரொம்ப நேரங்கள்லாம் இந்த இடுக்கலெல்லாம் உட்கார முடியாது, காத்தோட்டங்கள்லாம் இல்லை, என்னாலெல்லாம் முடியாது, நீ சொல்கிறையே ரொம்ப பிடுங்குறையேன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் வரேன் அப்படின்னு அவருக்காக தான் வரா, கூப்பிட்றவருக்காக வரா. வந்து உட்காந்துக்கிறா. அவள் வரத்துக்கு முன்னாடியே இவர் சொல்லி வைக்கிறார், தயார் பண்ணுறாரு. முதல்ல நீ இப்படியே டிவி பார்த்துன்னு ஆற்றுல உட்காந்துருக்கியே, அங்கே வந்து பாரு எத்தனை பேர் பஜனை பண்ணுறா, என்ன அஷ்டபதி பாடுறா, தரங்கம் பாடுறா, அங்கே எப்படி தெரியுமா இருக்கும், எல்லாரும் நாமாவளி பாடுவான்னு ஒரு ஆசையை முதல்ல கலப்புறது. நீ திருப்பி 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 இதையே சொல்லின்னு இருக்கியே, ரொம்ப நாளாக சொல்கிறியே, நான் வேணா வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளாக வரமாட்டான்னு சொல்லிட்டு இவர் நேராக அவள் ஆற்றுக்கே போய் அவரை அழிச்சுன்னு வந்துடுற. ஏன்னா நீ போயிட்டே வரேன்னா வரமாட்டான்னு அர்த்தம். நேராக ஆற்றுக்கு போய் கூட இருந்து பிடிச்சி அழிச்சுன்னு வந்து இப்படி உட்காத்தி வச்சு விட்டு பாரு எத்தனை பேர் கேட்குறா பாரு, எவ்வளவு நன்னா இருக்கு பாரு அப்படின்னு பக்கத்தில் அழிச்சுன்னு வந்து காமிச்சுட்டு ஒரு நாள் விட்டா போகிறோம். அவரை நேராக அவாவா ஆற்றுக்கு போய் வீட்டுக்கு போய் இதை நினச்சி பார்க்கறது.
ஆமாம் அவள் சொல்கிறது சரிதான். அப்படி இருந்தது இப்படி இருந்தது, இப்படி தானே ஆரம்பிக்கிறது சத்சங்கமே, இப்படி தானே ஆரம்பம். இந்த ஆரம்பம் தான் 3வது அஷ்டபதி, 4வது அஷ்டபதி, 5வது அஷ்டபதி. 3வது அஷ்டபதி அங்கே எப்படி தெரியுமா இருக்கும், பஜனை எப்படி தெரியுமா இருக்கும், அஷ்டபதி எப்படி தெரியுமா இருக்குன்னு ஒரு ஆசையை கலப்புறது தான் 3வது அஷ்டபதி. லலித லவங்க லதா பரிசீலன கோமள மலய சமீர துகர நிகர கரமூபித கோகில பூஜித குஞ்ச குட்டீர ராதே விகரதி. கண்ணால பார்க்கல, போய் எடுத்து சொல்லின்னு இருக்கா. நிருத்தியதி யுவதி ஜனேன சமம். அங்கே எப்படி நடக்கிறது தெரியுமான்னு சொல்கிறாளே, எடுத்து சொல்கிறது 3வது அஷ்டபதி. சொல்லி 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 கொஞ்சம் ஆசை வந்த உடனே முராரியும் ஆராத்து உபதர்ஷயந்தி, கையை பிடிச்சி இங்கே அழிச்சுன்னு வந்து உட்காத்தி வச்சு இங்கே எப்படி நடக்கிறது பாரு. சந்தன சர்ச்சித நீலகளே பர பீத வசன வனமாலி. இது நேராக காமிக்கிறது. 3வது அஷ்டபதி சப்தம் வார்த்தை, 4வது அஷ்டபதி அழிச்சுன்னு வந்து காமிச்சா 5வது அஷ்டபதியில் அங்கே போய் ராத அந்த கதைக்கு வந்தவா நினச்சி பார்க்குறா பத்தையிலா. அது மாதிரி நன்னா தான் இருக்குது. எவ்வளோ அழகாக கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணிட்டு இருந்தா. சஞ்சர தர சுதா மதுர துவனி முகரித மோகனவம் சலித திருகஞ்சல சஞ்சல மூலி கபோல விலோல பதம் ராசே ஹரிதிக ஸ்மரதி. விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.